தற்போது டாக்டர் வி கிரி மாநில முன்னாள் கிரிக்கெட்டர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அஸ்வினுடைய பர்ஃபார்மன்ஸும் சிஎஸ்கே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த ஓய்வு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கு அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இந்த ஓய்வு முதற்கட்டமா உங்களுடைய பார்வை சார்? வணக்கம். நான் சொல்ல போறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனா உண்மையை நான் சொல்றேன். எப்படின்னா, சிஎஸ்கேக்கும் அஸ்வினுக்கும் ஆகலை. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். அது ஜனங்க நம்பல. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு அது. அதனால இப்போ அஸ்வின் ஐபிஎல்ல இருந்து தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. மற்ற கண்ட்ரி T20 விளையாட போறாரு கேள்விப்பட்டேன். அதனால என்னன்னா, ஐபிஎல்ல அவருக்கு இந்த ட்ரேடிங் பண்றது பிடிக்கல. ஏன்னா சிஎஸ்கே இவர் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால அது அது தப்பு. அது அஸ்வின் டெஃபினட்டா இவங்க 9.25 கோடி கொடுத்து பைத்தியகாரத்தனமா எடுத்ததுக்கு அஸ்வின் பொறுப்பில்லை. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல 5 கோடியில தான் இருந்தாரு. ஸோ இவருங்க அதிகமாக எடுத்துட்டு இப்போ மற்ற பிளேயரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை கைட்டு விடுறாங்க. சாம்சன் 18 கோடி எடுக்கிறதுனாக்கா அஸ்வின், விஜய் சங்கர் அந்த மாதிரி 2-3 பேரை கைட்டு விட்டா தான் முடியும். அது ரொம்ப தப்பு. சிஎஸ்கே பண்ணது ரொம்ப தப்பு. அதனால மொத்தத்துல அஸ்வினுக்கும் சிஎஸ்கேக்கும் பயங்கர மோதல் இருக்கு. அதனாலதான் அவர் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஆனா மற்ற T20 விளையாட போறாரு. ரெண்டாவது, இந்த ஐபிஎல் இந்த பிரான்ச்சைஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களே ஒரு சிண்டிகேட் மாதிரி போட்டு இந்த பிளேயரை நான் ஏற்றுக்கிறேன், நீ ஏற்றுக்கிறேன், பிளேயர் பத்தி அவங்கள ஒப்பீனியன் வாங்காம இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அது அஸ்வினுக்கு பிடிக்கல. ஸோ மொத்தத்துல அஸ்வின் பண்ணது கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இத பிசிசி டேர்ம் கண்டிஷன்ஸ்ல இருந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும், ஒரு ஓய்வு பெற்ற கிரிக்கெட்டரா இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல இன்டர்நேஷனல் அக்ராஸ் த கண்ட்ரி, அதாவது இந்தியன் பிரீமியர் லீக் இல்லாம அதர் கண்ட்ரிஸோட பிரான்ச்சைஸ் லீக்ல விளையாடுறது சாத்தியமா? அதுல எதுவும் பிரச்சனைகள் இல்லையா அவருக்கு? ஏன் அவர் பிரான்ச்சைஸ் லீக், அதர் பிரான்ச்சைஸ் லீக் விளையாடணும்னு விருப்பப்படுறாரு? விளையாடக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு. அவர் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 bowler. அண்ட் ஆல்சோ இப்போ பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி டிஎன்பிஎல்ல பிரமாதம் ஆடிட்டு இருக்காரு. அதனால அவர் T20க்கு குறைச்சல் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவலில் அவர் ஸ்டில் குட். இன்னும் 2 வருஷத்துக்கு விளையாடலாம். பட் இவர் ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க பண்ற ட்ரேடிங் முறை அவருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இப்ப ஐபிஎல்ல இத்தனை ஆண்டுகள் ஐபிஎல்ல விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இன்டர்நேஷனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஐபிஎல் போட்டிகள் தான் ஒரு சதவீதம் பங்காற்றி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐபிஎல் அவங்களுடைய பாலிசி டெவலப்மெண்ட்ஸுக்காக இவர் ஓய்வு பெறுவார், அந்த காரணத்துக்காக தான் அவர் ஓய்வு பெறுகிறார் என்ற எண்ணத்தை எப்படி சார் பாக்குறது? அதாவது ஐபிஎல் இருக்கிறதுக்கு வேர்ல்ட்லயே பெஸ்ட் டோர்னமெண்ட், அதெல்லாம் சரி. ஆனால் ஐபிஎல் பிரான்ச்சைஸ் பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேரை 14 கோடி 15 கோடி போட்டு எடுத்து அடுத்த வருஷமே கைட்டு விடுறாங்க. இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் கல்கட்டா கேப்டன் ஆன அப்புறம் அவரை கைட்டு விட்டாங்க. அதனால கிரிக்கெட்டிங் ஆங்கிள் தவிர மற்ற ஆங்கிள்லாம் பாக்குறாங்க அவங்க. அதாவது ட்ரேடிங் முறைப்படி அவங்க எனக்கு பணம் மிச்சம், உனக்கு பணம் மிச்சம், அப்படிலாம் ஒரு மாதிரி கணக்கு போடுறாங்க. மொத்தத்துல that is not good for players. ஏன்னா பிளேயர்ஸ் ஒப்பீனியன் வாங்காம அவங்க மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.